அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டின அந்த அவசர செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் ஒருவராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்தது. அதில் நீதிபதிகளே கேட்டாங்க, நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கு, நீங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டிருக்கீங்க, இது எப்படி இந்த கேஸுக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமே நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளரே நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தாக்கல் செய்த அந்த மனுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று தான் அந்த மனுவிலே குறிப்பிட்டு இருப்பாங்க. அதுலேயே வெளியில் வந்தது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தன்னை நினைத்து கொண்டு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுவும் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கப்பட்ட அந்த தீர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைக்கால தீர்ப்புகள், அதாவது ஒரு வழி நிவாரணி மாதிரி அப்பைக்கப்ப கிடைச்சிருக்கு அவருக்கு. அதை பயன்படுத்தி தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நான் தான் அப்படிங்கிறத தொண்டர்களை ஏமாற்றி வச்சிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிமுகவுடைய மதிப்பை கெடுத்தும் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இங்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எண்ணத்தோடு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலிலும் தோர்த்த உடனேயே ஒரு ஆய்வு கூட்டம், ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டே அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் ஒற்றை தலைமையில் வந்துட்டேன், இனிமேல் ஒருங்கிணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக இங்கே சொல்கிறாரு. ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று உரத்த குரலில் வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த ஆய்வு கூட்டம் எதனால நடத்தினாரு, அந்த ஆலோசனை கூட்டம் எதனால நடத்தினாரு அப்படின்னா, தன்னை பற்றி யாராவது குறை சொல்கிறார்களா என்று பார்ப்பதற்காகவே அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். எல்லோருமே ஒருங்கிணைந்து அதிமுக செயல்பட வேண்டும் என்று சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு இது மனசுல மிகப்பெரிய உறுத்தலாவே இருந்தது. எடப்பாடி என்ன செஞ்சார் அப்படின்னா, உடனே ஒரு அவசரமாக ஒரு செயற்குழு ஒன்று கூட்டுறாரு. அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் இணைப்பை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் மாதிரியே போடுறார். இருந்தாலும் அங்கு ஒரு சில நிர்வாகிகள் இணைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மறுத்து இருக்கிறார். இந்த அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக கூட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழுது இல்லையா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்டுகளை அவங்களுடைய வெப்சைட்ல ஏற்றி வச்சிருக்காங்களே தவிர அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் முழுதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதுமே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மகன் உசேனுக்கு தான் கொடுத்து கையெழுத்து போட சொன்னாங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல. அதே மாதிரி இங்கே 40 பாராளுமன்ற தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடும்போதும் நிபந்தனையோடு தான் கையெழுத்து போட்டு இருக்கிறார். சிவில் சூட்டில் எந்த மாதிரியான தீர்ப்புகள் வருதோ அந்த தீர்ப்புகளுக்கு இது கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமியை தற்காலிகமாக அதை வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதைத்தான் அறிவுறுத்தியும் இருக்குது. இருப்பினும் இந்த அவசரமாக செயற்குழு கூட்டி தான் ஒரு முடிவு எடுத்து எல்லா அதிகாரமே நமக்கே வர வேண்டும், இந்த செயற்குழு எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருச்சுன்னு என்று சொல்லுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவசரமாக ஒரு செயற்குழுவை கூட்டி அந்த செயற்குழுவை கூட்டப்பட்ட அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இதை எதிர்த்து தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் ஒருவராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் மனுவில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டப்பட்ட அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த முடிவுகளையும் தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது,
எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டவிரோதமாக இந்த அவசர செயற்குழுவை கூட்டியிருக்கிறாரு. இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டிய அவசர செயற்குழு அந்த கூட்டத்தினுடைய முடிவுகளை தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி புகழேந்தி அவர்கள் புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேதான் தலைவலியை ஆரம்பிக்க போகுது. நன்றி, வணக்கம்.